வயசுல நான் ரொம்ப குண்டா இருப்பேன். இப்போ டயட் எக்ஸசைஸ்னால இப்படி இருக்கேன். ஒல்லியா? ஆமா, ஒல்லியா? நான் எப்போவுமே ஒல்லியாக இருந்ததே இல்லை. ஆனால் ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக நான் என்னோடய மீல்ஸை வந்து ஹெல்த்தியாக மாற்றிக்கிட்டேன். ஆயிஸ்டர் சாஸ், சோயா சாஸ், செசமி ஆயில், சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, வாட்டர் க்ரஸ்னு ஒரு கீரை இருக்குது, சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்கும். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் கடலை எண்ணெய் சேர்த்து அந்த கார்லிக், சாப் பண்ண கார்லிக் அதில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி கலர் சேஞ்ச் ஆனோன்னே அதை வேறையாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த கீரையை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க சாஸை வந்து அந்த கீரையோடு ஆட் பண்ணி 1 நிமிஷம் கவர் பண்ணி அப்படியே வச்சா அந்த கீரை வந்து வெந்துடும். அந்த கீரையோட கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. இது ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு கீரை. அதுக்கப்புறம் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, இதுக்கு ப்ரோட்டீன் தேவை அப்படின்றதுக்காக டோஃபு, அதாவது பீன் கர்ட், சோயா மில்கில் செய்கிற கர்ட், அதை வந்து சின்ன சின்ன சாப்ஸாக வந்து சாப் பண்ணிவிட்டு அதுக்கு கொஞ்சம் கடலை எண்ணெய் சேர்த்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் குக் பண்ணணும். அதுக்கு மிளகுத்தூள், உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். இது ஹை ப்ரோட்டீன். ஸோ இது கலர் சேஞ்ச் ஆகிருச்சு. அதுக்கப்புறம் இதை வந்து அந்த பவுலுக்கு மேலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டால் ஹெல்த்தியான வாட்டர் க்ரஸ் மீல் ரெடி. இன்றைக்கி ஒரு சாட்டர்டே நாள், நான் க்ரோசரிஸ் வாங்குகிற நாள். ஒரு ஹெல்த்தியான மீல் பிளானுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை, அதோட பேர் என்ன, அதை பற்றின நாலேஜ் கொடுக்கணுன்றதுக்காக என்னோடய டாட்டர் இன்றைக்கி ஃப்ரீயாக இருந்தாங்க. அவங்களையும் கூட்டிக்கிட்டு ஷாப்பிங்க்கு கிளம்பிட்டேன். கருப்பு கவுனி அரிசி அதோட மகிமையை தெரிஞ்சுக்கிட்டு அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக நான் போன இடம் தான் டூப்ளிகேஷன் ரோட்டில் இருக்க அஸ்டோரியா சூப்பர் மார்க்கெட். அதில் இருக்க சைனீஸ் கடையில் அந்த அரிசி இருக்குது. வெள்ளை வத்தையில் இப்போ கிலோ 1300க்கு வாங்கின அதே அரிசி இங்கே வெறும் 500 ரூபாய்க்கு கிடைக்குது. அதுவும் ரொம்ப க்ளீனாக இருக்குது. ரொம்பவும் சத்தான ஆரோக்கியமான இந்த கருப்பு கவுனி அரிசியோட ஹெல்த்தி ரெசிபிஸ் என்னோடய வ்ளாக்ஸில் வரும். ஸ்போர்ட்ஸ்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது பேட்மிண்டன் தான். டெய்லி ஏதாவது கார்டியோ ஒர்க் அவுட் இருக்கணும் அப்படின்றதுக்காக அடிக்கடி டாட்டரோட போயிட்டு ப்ளே பண்ணுவேன். அவள் அளவுக்கு என்னால் ப்ளே பண்ண முடியாட்டியும் ஏதோ என்னால் முடிஞ்ச மாதிரி ப்ளே பண்ணுவேன். எது யார் வாழ்க்கையில் எப்போ கிடைக்கணும்னு இருக்கோ அப்போ கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாத்தையும் மேலே இருக்கிறவன் எழுதி வச்சிட்டான். அதுக்காக நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது, உடைஞ்சு போயிடவும் கூடாது. நம்ம ஜெயிப்போன்ற நம்பிக்கையில் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும்.